நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சு போனது மட்டும் இல்லாம, கடைசியில இப்போ நைட்டு நேரம்னு கூட பார்க்காம, என் அண்ணன நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தே ஆகணும். அது மட்டும் இல்லாம, இன்னைக்கு நைட்டு மட்டும் என் அண்ணன வீட்டுக்கு நான் கூட்டிட்டு வரல அப்டின்னா, உன்னால இந்த வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே முடியாது. நான் இருக்கவும் விடமாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி தான், கார்த்திக் இருந்துட்டு இந்த அஞ்சலி அதாவது அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்ற மாரி தான் நம்ம கார்த்திக் நெனச்சுட்டு இருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் வந்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாம இங்க இவ்ளோ ரூடா நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பைரவியா இருந்தாலும் சரி, இப்படி சொன்னதுக்கு அப்புறமா, இல்ல என் அண்ணன விட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி எனக்கு முக்கியமே கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் இழுத்து கார்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு நேரா கிளம்பி கோவிலு அங்க, இங்க இன்னும் என்னென்ன இடம்லாம் தேட முடியுமோ அந்த இடத்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம கௌதமுக்கு பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியா இருந்துட்டு பக்கத்துல இருக்கிற ரோட்டோர கடையில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இலக்கியா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, காசும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நம்ம கௌதம் கிட்டயும் ஒத்த ரூபா கூட இல்ல. ஆனா எப்புட்றா சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தேன். கௌதமுக்கு வந்து கடைசியில ஒரு பயங்கரமான அதிர்ச்சி இருந்துச்சு. அதாவது கௌதமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பாடுலாம் வாங்கி குடுத்து, நல்லபடியா அவரும் வந்து சாப்பிட்டாரு. இலக்கியா இப்ப எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து காசு குடுக்க போறோம். நம்ம கிட்ட தான் காசு இல்லையே அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இலக்கியா வந்துட்டு தன்னோட கையில இருக்கிற வாட்ச வந்து பார்த்தீங்கன்னா கழட்ட ஆரம்பிச்சுறாங்க. அந்த ஒரு வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 5000 போகும். அந்த வாட்ச வந்து பார்த்தீங்கன்னா கழட்டினது மட்டும் இல்லாம, நம்ம கௌதம் கேட்கிறாரு, "என்னாச்சு இலக்கியா? எதுக்காக வாட்ச கழட்டுற?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, கௌதம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடி இந்த வாட்ச்லாம் எனக்கு ஒண்ணும் பெருசே கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த வாட்ச குடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளோட பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த கடைக்காரர்கிட்ட இந்த வாட்ச வச்சுக்கோங்க. எங்க கிட்ட பணம் எதுவும் இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு வேற வழியும் தெரியல. ஏன்னா என்னோட புருஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பசிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து சொன்னாரு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வாட்ச குடுக்குறோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, இலக்கியா இருந்துட்டு அந்த வாட்ச வந்து அந்த கடைக்காரர்கிட்ட வச்சுக்க சொல்றாங்க. கண்டிப்பா அந்த கடைக்காரர் நல்லவரா தான் இருப்பாரு. அது மட்டும் இல்லாம, "நீங்க என்னம்மா இப்படி பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதே எங்களுக்கு வந்து திருப்தி. நீங்க இந்த வாட்ச்லாம் குடுக்க தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் குடுத்துருவாங்க. ஆனா, இப்போ நம்ம அஞ்சலியும், அதுக்கப்புறம் கார்த்திக் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமையும், இலக்கியாவையும் தேடி வந்துட்டு இருந்தாங்க இல்லையா? இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே கார்ல உட்கார்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கறது மட்டும் இல்லாம, "அங்க பார்த்தியா? இலக்கியா அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒத்த ரூபா கூட இல்லனாலும் பரவால்ல. என் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருக்கணும், வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ பெரிய காரியத்த செய்றாங்க. அவங்களே இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்ளோ பெரிய பிளான பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா திட்டுறது மட்டும் இல்லாம, இப்போ இந்த அஞ்சலிய தர தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல ஒரு சரியான டிராமா நடந்துச்சு. இந்த அஞ்சலி இருந்துட்டு, நான் கௌதமும், இலக்கியாவும் மட்டும் என் கண் முன்னாடி இருந்தாங்கன்னா, நான் உங்களோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவளே வந்து லூஸ் டாக் விட ஆரம்பிச்சுட்டா. அந்த ஒரு பிரச்சனை தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரைக்கும் வருது. அதாவது கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் வந்தது மட்டும் இல்லாம, "நீ மன்னிப்பு கேட்கிறன்ல அஞ்சலி மன்னிப்பு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல, கடைசியில வேற வழியே இல்லாம கௌதம் கிட்டயும், இலக்கியா கிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, "நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான். என்ன மன்னிச்சுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, கடைசியில நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதமையும், இலக்கியாவையும் இங்கிருந்து கூட்டிட்டு போக போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம கௌதமும், இலக்கியாவும் வீட்ட விட்டு வெளிய வந்தவங்க வந்தவங்க தானா? இல்ல கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, பாசத்துல வந்து கூட்டிட்டு வரதுக்காக வருவாரா? அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.